ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, இந்த நல்லதொரு காலை பொழுதில் நீ இதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும். ஆம் செல்லமே, இது திருச்செந்தூர் முருகனை நம்பினால் மட்டும் கேள். இன்று துவங்கிய நல்ல நாளில் உனக்கு நல்ல செய்தி வந்துள்ளது, அப்படித்தானே? இதோ இந்த முருகப்பெருமான் தரும் வரங்களை பெற்று சந்தோஷமாக இரு. நான் என்ன செய்தாலும் என்னுடைய நன்மைக்காகவே செய்கின்றார். அவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் என்னை நல்வழிப்படுத்தத்தான் என்று என்னையே முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு கெட்டது நடக்க அப்படியே விட்டு விடுவேனா என்ன? கெட்டது நடப்பது போலவும் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்ளுவது போலவும் கஷ்டங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிரம்பி உள்ளது என்று உனக்கு தோன்றினாலும், இதோ இறுதி நொடியிலாவது இந்த முருகப்பெருமான் எனது கரங்களை கொடுத்து நிச்சயமாக உன்னை நான் காப்பாற்றி விடுவேன். சொல்ல முடியாத வேதனையில் நீ இப்போது தவித்துக் கொண்டிருக்கிறாய். இதை நான் நன்றாக அறிவேன். ஆனாலும் இதுவும் கடந்து போகும். உன்னுடைய சுவேதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி காணும் நாள் கூடிய விரைவில் வரப்போகிறது. இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட பிறரது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் நீ நினைத்து அதில் மனதை செலுத்து என் செல்லமே. ஏனென்றால் ஆறுதலான வார்த்தை கூட அடிபட்ட மனதை திறந்து வைத்துவிடும். பிற துன்பத்தில் வருந்து மனங்கள் நான் உண்மையாக உரைகின்ற என்னுடைய இருப்பிடங்கள். ஆம் செல்லமே, இதை எதற்காக நான் சொல்கிறேன் தெரியுமா? நீ கவலையிலும் கஷ்டத்திலையும் பிரச்சனைகளிலும் இருப்பதனால் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் சில சமயத்தில் நீ காயப்படுத்துகின்றார். யாரையுமே காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கும் உன் மனமே சில சமயங்களில் அவர்களை காயப்படுத்தி விடுகின்றன. அவ்வாறு மட்டும் செய்து விடாதே. நீ யாருக்காக வருந்துகின்றாய்? உன்னுடைய வாழ்க்கையில் என்னதான் இல்லை? உன்னுடைய முருகப்பெருமானே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுமதிக்கின்றாய்? சோகங்களை தக்க வைத்துக் கொள்ளாதே என் செல்லமே. தன்னம்பிக்கையோடு இரு. சோகங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டாம், தன்னம்பிக்கையோடு இரு. நடந்தவையெல்லாம் நடந்து முடிந்து விட்டதே என் செல்லமே. இனிமேல் நடக்கப் போவதை மட்டும் பார். பிறகு எந்த கஷ்டமும் வந்தாலும் நீ கவலையே படக்கூடாது. எந்த தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு, நான் உன்னுடன் இருக்கின்றேன். உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் என்று என்னை முழுமையாக நம்ப வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் நீ நினைக்கலாம், கவலைகள் கஷ்டங்கள் எனக்கு மட்டும்தான் என்று. நீ அப்படி உனக்கு மட்டும்தான் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள் எவருமே இல்லை. நீயும் ஒரு காலத்தில் சந்தோஷமாகத்தான் இருந்தாய். அந்த சந்தோஷம் எப்படி வந்தது போல் மறைந்ததோ அப்படியே உன்னுடைய கஷ்டங்களும் மறைந்து போகும். இதோ நீ போகும் பாதையில் தடிக்கு விழுவாய் என்று நினைக்காதே. விழுவதற்கு முன்பு எழுந்து விடுவாய். ஆம் செல்லமே, ஏனென்றால் உன் கை என்னுடைய பிடியில் இருக்கும்போது குழப்பம் ஏன்? நான் இருக்கும் இடத்தில் ஏன் வீணான பயம்? எதற்கும் பயப்பட வேண்டாம், கவலைப்படாதே. நான் உனக்கு நன்மையே செய்வேன். இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கான நல்ல காலம் நெருங்கிவிட்டது. இந்த சூழ்நிலையில் நீயோ கலங்கிக் கொண்டுள்ளாய். கலங்க வேண்டாம். உனக்கு உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். கவலைப்படாதே. உன் கண் முன்னால் தானே நான் அமர்ந்திருக்கிறேன். உனக்கு நான் காட்சி தராமல் எங்கு செல்வேன் என் செல்லவே? நீ நினைத்து பார்க்க முடியாத பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பல முறை உனக்காக நிகழ்த்துவேன். என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்து போய் என்னை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். முருகா முருகா என்று. அது சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் உன்
இல்லத்திலேயே அமர்ந்து கொண்டுதான் உனக்காகவே காட்சியளிக்க காத்திருக்கின்றேன். இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். நான் உன் கண் முன்னால் அமர்ந்து கொண்டு உன்னைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதே. உனக்கான கோரிக்கைகள் முடிந்ததற்காக, முடித்து வைத்ததற்காக நன்றியை மட்டுமே என்று இப்பொழுதோ சொல். ஏனென்றால் நீ என்னிடம் நன்றியை கூற அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்காக பல செயல்முறையை வழி நடத்துவேன். ஆகவே என் மீது நீ நம்பிக்கையோடு இருந்தால், முருகா முருகா என்று என் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதைத்தான் செய்வேன். இந்த முருகப்பெருமான் இதை நீ கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் நிச்சயமாக உன்னை தேடி நல்லதொரு செய்தி வரும். ஆம் செல்லமே, இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு. என்னை நம்பிவிட்டால் நான் யாரையும் கைவிட மாட்டேன். உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.